பிரதர், சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க ம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம் பிரதர். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஹீலிங் பார்த்தோம் நம்ம. இது அக்குபஞ்சர் அதை பத்தி அக்கு பார்த்தோம். பஞ்சர் பத்தி. ஸோ ஆமா. இன்னைக்கு வந்து அதோடைய வரிசையில் பிராணிக் வயலட் ஹீலிங்ன்றது வந்து ரொம்ப ஃபேமஸா பிராணா இருக்குது. வயலட் ஹீலிங். பிராணா வயலட் ஹீலிங்ன்ட்டு நானே ஆமா. அதை பார்த்துருக்கிறேன். ஸோ அதை பத்தி சொல்லுங்க பிரதர். அதான் பிராணிக் ஹீலிங்ன்றது வேற. ஓஹோ. இது பிராணா வயலட் ஹீலிங்ன்றது டோட்டலா வேற. வேற இது வேற. வந்து இங்க எப்போ வருதுன்னா 2010க்கு அப்புறம் தான் இங்க வராங்க. ம் ம் ஆக்சுவலா இதோட ஃபவுண்டர் யாருன்னா மலேசியால ம். சிவா அப்படின்ற ஒரு சிவா அப்படின்றவர் தான் இதோட ஃபவுண்டர். ஸோ இது சமீபமா முழுக்க முழுக்க கண்டுபிடிச்சது இது. சமீபமா அவருக்கு இறக்கப்பட்ட ஒரு ஞானம். சரி சரி. முழுக்க முழுக்க அவர் வந்து மலேசியால இந்தோனேஷியால வந்து போரோபுதூர் ஒரு இடம் இருக்கு. ம் ம் அந்த இடத்துக்கு இவர் வந்து தொடர்ந்து எத்தனையோ ஒரு எத்தனையோ ம் பௌர்ணமிகள் போயிருக்காரு. 90 ம் ஏதோ சொல்லுவாரு, 1999 சம்திங் பௌர்ணமி போய் ம் எதுக்காகனா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நோயில கஷ்டப்படுறாங்க, ம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோட அவர் அங்க தொடர்ந்து ஏதோ போயிருக்காரு. அது எப்படி கிடைச்சது என்ன கிடைச்சது நமக்கு அது வந்து தெரியல. பட் கோயிலா அங்க கோயில் கோயிலா அது? கோயில் கிடையாது, அது கோயில் ம், கிடையாது. ம். அது வந்து மகாபலிபுரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மானுமெண்ட் தான். சரி, சரி. மோஸ்ட்லி அது வந்து புத்தர் ம், காலத்துல ஏதோ கட்டப்பட்டிருக்கு. ம், 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 அங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட புத்தர்களுடைய சிலைகள், அவங்களுடைய பொசிஷன், ம், போஸ்டர்ஸ் அப்படிதான் இருக்கும். ம், அந்த மாதிரி ஒரு இடம் அங்க போயிருக்காரு. அங்க வந்து அவருக்கு வந்து அந்த காஸ்மிக் ஏஞ்சல்ஸ் மூலியமா ம், அவருக்கு கிடைச்சது ம், ஆஹ் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லுவாரு. ம், ம், ஸோ அதுல டீட்டெயிலிங்கா நமக்கு ரொம்ப தெரியல. ஆனா ம், அதுக்கப்புறம் நான் வந்து 2017 அந்த கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணேன். ம், முழுக்க முழுக்க அவருடைய பேசிக், அதோட அந்த இதோட பேசிக் ஐடியா என்னன்னா, ம், இப்போ வந்து எப்படி வந்து கண்ணு பட்டுச்சு, டிஸ்டி ஆயிட்டனால நமக்கு ஒரு சில ம். இதெல்லாம் இருக்கும். சுத்தி போட்டா சரியா போயிடும். இப்போ ஒரு குழந்தைய ஆமா. அழுது ம். அழுதுன்னா சுத்தி போட்டா சரியா போயிடும். ஆமா. இப்போ இதே விஷயத்த இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ம், ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வர்றாரு. ம், எப்படி ஆரா கிளென்சிங் பண்றது, ம், எப்படி சக்ராஸை வந்து கிளென்சிங் பண்றது, அது எப்படி செக் பண்றது, இவங்களுடைய ஆரா வந்து கரெக்டா இருக்கா இல்ல ரொம்ப பெருசா இருக்கா, ம், ஆரால ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா, இது எல்லாமே சொல்லி கொடுத்துருவாரு. ம், ம். இது வந்து ஹீலிங் வேண்டுன்னு சொல்லி இதெல்லாம் ம். ஃப்ரீயாவே கொடுத்தாரு, ஃப்ரீயாவே சொல்லி கொடுத்தாரு. ஓ. எல்லாமே ஃப்ரீயா, எல்லாமே ஃப்ரீ தான் அவர்கிட்ட. ம், ஸோ இதை வந்து ஒரு சைடு வந்து ஹீல் பண்றதுக்கு இது ம், இப்படிதான். இது வந்து என்னன்னா, இந்த சிம்பிள் வந்து என்னன்னா, ம். அந்த போரோபுதூர் இடம் சொன்னோம் இல்லையா, அதோடைய ஒரு டாப் ஆங்கிளோடைய இது ஓ. இமேஜ் இது. ஓ. இது மூலியமா வந்து ஒரு எனர்ஜி ஃப்ளோ, எப்பவுமே வந்து எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். ம். அது கேமரா கிட்ட அது போக்கஸ்ல காட்டுங்க பிரதர். இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் தான் அது. பிளாஸ்டிக் தான். ம். ஆனா இது மூலியமா ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். சரி, சரி. அதே சமயம் இதை இப்படி பிடிச்சிட்டு இந்த சைடு, இன்னொரு சைடு வந்து ம், ம், சென்ஸ் பண்றதுக்கா. இப்போ இங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம் நம்ம. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ம், ம், இப்போ ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்சிங், இது வந்து அவங்களோட எனர்ஜியை வந்து நம்ம சென்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கேள்வி கேட்டோம்னா ம், இங்க வந்து அந்த நம்ம யூஸ் பண்ண தெரியும். அந்த ம், எனர்ஜி வந்து வெயிட்டா மாறும். ம், ம், ஒண்ணுமே இல்லைன்னா எனர்ஜியே இருக்காது, மூவ் ஆகாது. ம், ம், ஏதோ இப்ப நம்ம கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு பிளாக் மேஜிக் இருக்கா, இல்ல அவங்களுக்கு வந்து ம், சோல் அட்டாச்மெண்ட் ஏதாவது ஆயிருக்கா, அவங்களுக்கு ம், ஏதாவது சாபம் இருக்கா, ம், இது வந்து பாஸ்ட் பர்த்தோடைய கனெக்ஷனா, ம், அந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்கலாம். ஸோ ம், அந்த மாதிரி கேட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ம், கரெக்டா அதுக்கான என்னவோ, இப்போ யாராவது கோவமா இருக்காங்களா, காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இவங்க ம், மேல யாராவது கோவமா இருக்காங்களா, ஏன்னா ம், இப்போ இந்த கோவமா இருக்காங்க அப்படின்னா, நம்ம மேல யாராவது கோவமா இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ம். எனர்ஜி நமக்கு வரும். தாக்கும். ம், அது என்ன பண்ணும் அப்படின்னா, ம், நம்ம உடம்புல சின்ன ம். வயசுல இருந்து இயற்கையாவே நமக்கு எங்க ஒரு ஒரு பலவீனம் இருக்கோ அந்த இடத்த போய் டிஸ்டர்ப் தாக்கும். பண்ணும். ம், அந்த இடத்துல போய் ஒரு வலியை ஏற்படுத்தும், இல்ல அந்த இடத்துல போய் ஒரு உள்ளுறுப்புல எதுலயோ ஒன்றும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ம், அப்போ வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ம், அப்படின்னா, இப்போ வந்து சப்போஸ் வந்து ம், அவங்களுடைய இன்லாஸ், ம், நாத்தனாரோ இல்ல வந்து அவங்க ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து புகுந்த வீட்டுல ம், வந்து அவங்களுடைய இன்லாஸ் மூலியமா ஏதோ ஒரு தாட் இருக்கு, ஏதோ ம். ஏதோ இவங்க மேல வந்து கோபமா இருக்காங்க, இல்ல போறாங்க. ஏதோ ஒரு தவறான ம், எண்ணங்கள் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ம், அவங்களுக்கான ஒரு பேஜ் இருக்கும். ம்.
உறவுகளுக்கான மன்னிப்பு அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். ம், 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 ம். இதுல வந்து ம். ஒரு பேஜ் இருக்கும். இல்ல அதே இந்த வந்து கணவன் மனைவி. நீங்க க்ளோஸ்அப்ல காட்டுனது ஹேங் ஆயிடுச்சு, மறுபடியும் காட்டுங்க. ம். ஓகே, சரி சரி சரி, படிக்கிறது இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ம், ம், அப்புறம் வந்து கணவன் மனைவி, கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இல்ல கணவன் மனைவி ஒருத்தர் கோவமா இருக்காங்க அப்படின்னா ம், இந்த பேஜை படிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு உறவுக்கும் அப்பா அம்மாவும் சரி, அப்பா ம், அம்மா, அண்ணன் தங்கச்சி, ம், அப்புறம் நண்பர்கள், ம், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கான ஒரு பேஜ் இருக்கும். ம், அப்புறம் முன்னாள் கணவன், முன்னாள் ம், காதலி, ம், முன்னாள் காதலன், இந்த மாதிரி விஷயம் எக்ஸ் எக்ஸ் எல்லா எக்ஸுக்கும் ஒரு பேஜ் இருக்கும். ம், இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் இருக்கும். இப்போ அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கரெக்டா பண்ணோம்னா கரெக்டா கண்டிப்பா உடனே சரியா போகும். ம், ம், இப்போ நம்ம வந்து ஒரு சிலர்லாம் உங்களுக்கு உங்க மாமனார் ம், சென்ஸ் பண்ணோடனே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ம், கேட்போம், ம், உங்க மாமனார் உங்க மேல கோவமா இருக்காரா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆமா அப்படின்னுவாங்க. ம், அப்போ உடனே அந்த பேஜ் எடுத்து கொடுத்துட்டு இத உங்க மாமனாருக்கு பேரை போட்டு இதுல அவங்க பேர் இருக்கும், அந்த நான் அவருடைய பேரை போட்டு படிங்க அப்படின்னு சொல்லுவோம். ம், அப்போ அவங்க படிச்ச உடனே அவங்களுக்கு அந்த பெயின் குறைய ஆரம்பிக்கும். உடனே ஓ, உடனே அவங்களுடைய பெயின், ஏன்னா அந்த கார்டு கட் ஆகும் போது, அந்த கனெக்ஷன் கட் ஆகும் போது அந்த பெயின் சரியா போகும். இந்த மாதிரி வந்து முதல்ல எல்லாத்துக்கும் முதல்ல வந்து சுய மன்னிப்பு. ஃபர்ஸ்ட் பேஜ் என்னன்னா சுய மன்னிப்பு. ஃபர்கிவ்னஸ் தான். ம், இது வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஃபர்கிவ்னஸ். ஏன்னா நமக்கு நாமளே நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம தவறு செய்வோம் இல்லையா? ம், ம், அப்போ முதல்ல எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் முதல்ல ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் முதல்ல படிக்கணும். ம், அதுக்கப்புறம் சரியாகாத பட்சத்துல ம், என்னன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணும். அம்மா அப்பா கோவமா இருக்காங்களா, இல்ல அண்ணன் தங்கச்சி ஏதோ கோவமா இருக்காங்களா, இல்ல நாத்தனார் மாமனார் இந்த மாதிரி யாரும் கோவமா இருக்காங்களா, இல்ல எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் எதுவும் இருக்கா, இதெல்லாம் நாங்க வந்து ஹீலரா இருக்கிற நாங்க வந்து செக் பண்ணுவோம். ம், லைனா நாங்க எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு இடத்துல நாங்க எங்களுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கு, ஒரு இதுல இருந்து எனர்ஜி வந்துட்டு இருக்கு அப்படின்னா நாங்க கேட்போம், ம், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல உங்க ஒரு சிலர் வந்து உங்களது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்போம். லவ் மேரேஜ் அப்படின்வாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க பிடிச்சி பண்ணுங்களா, பிடிக்காம பண்ணுங்க, பிடிக்காம தான் பண்ணோம், இன்னும் எங்க மேல கோவமா தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாங்க கேட்போம். எங்களுக்கு டக்குன்னு அந்த சென்ஸ் ஆச்சு அப்படின்னா நாங்க கேட்போம். ம். அப்போ அவங்க ஆமா அப்படின்னா அப்போ உடனே அவங்க மாமனாருக்கு மாமியாருக்கு படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் கிடைக்கும். மாமியார் நிறைய கால் பேருக்கு பண்ணி படிக்கணுமா? இந்த ஆ, பேஜை படிச்சா போதும். இந்த ஓ, சிம்பிள் இருக்கு இல்லையா, இதுல சிம்பிள் இருக்கு, இது ஓகே. வந்து அப்படி இன்னும் வந்து ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு படிக்கவே தெரியாது அப்படின்னு ஒரு சிலர். ம், படிக்கவே எங்க தமிழ் வராது. இங்கிலீஷ் எதுவும் படிக்கவே தெரியாது ம், அப்படின்ற பட்சத்துல ஓகே, நீங்க வந்து ஜஸ்ட் நெத்திக்கிட்ட இப்படி வைங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ம், என்னன்னா உங்களுடைய சோல் ரீட் பண்ணும். உங்களுடைய ம், சோலுக்கு எந்த லாங்குவேஜ்ன்றது தேவையே கிடையாது. ம், 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 ஸோ அந்த சோல் ரீட் பண்ணும். அந்த மாதிரி வந்து நிறைய தலைவலி, ம், நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் அதுவும் உடனே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தான். ம். இது வந்து அதுல டெய்லி படிச்சுட்டே அதுல அந்த படிக்கிறது வந்து சம்பந்தப்பட்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி இருக்குமா? ஆமா மன்னிப்பு ம், கேட்கிற மாதிரி இருக்கும். ம், சம்பந்தப்பட்டவர்கிட்ட இப்போ ஒண்ணும் இல்ல, நான் ம், படிக்கிறேன்னா இப்போ ம், சுய மன்னிப்பே படிக்கிறேன், என்ன ம், இருக்கும்னா ம், பரமாத்மா, ம், தெய்வீக தந்தை, தெய்வீக தாய், ம், என் உயர் ஆன்மா, ம், என் ஆன்மீக வழிகாட்டிகள், ம், அனைத்து ஆன்மீக வழிகாட்டிகள், ம், என் ஆன்மீக உதவியாளர்கள், ம், அனைத்து ஆன்மீக உதவியாளர்கள், ம், அனைத்து குணப்படுத்தும் தேவதைகள், உயர் கர்ம வாரியம் ஆகியோரிடம் நானே தான் ம், இப்பிறவியிலும் முற்பிறவியிலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் தாழ்மையுடன் இறை மன்னிப்பு கேட்கிறேன். ம், எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்காக அனைவரையும் நான் மனதார மன்னிக்கிறேன். ம், தயவு செய்து என்னிடம் இருக்கும் அனைத்து பயம் மற்றும் சந்தேகங்களை நீக்கிவிடுங்கள். ம், நான் மன்னித்து மறந்து விட்டேன், நான் ம், மன்னித்து மறந்து விட்டேன், நான் ம், மன்னித்து மறந்து விட்டேன். ம், நான் சுய நினைவுடன் பரிபூர்ணமாக இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்கிறேன். ம், இறைவா நன்றி நன்றி நன்றி. ம், இது வந்து சுய மன்னிப்பு. ம், இந்த மாதிரி தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அந்த ம். அம்மா அப்பாவுக்கு இல்ல சம்பந்தப்பட்டவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது. சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது அங்க பேரு நடுவுல வந்து இப்போ பரமாத்மா, தெய்வீக தந்தை, தெய்வீக தாய், என் உயர் ஆன்மா, ம், அப்புறம் யாரோ பேரோ என் அந்த பிராக்கெட் கொடுத்துருப்பாங்க, அந்த பேர் ம், போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. என் ம், யாரோ இல்லை அவங்களோட பேர் போட்டு அவர் ஆகியோரது உயர் ஆன்மா, அவங்களுடைய ஹையர் சோல், ம், நம்மளுடைய ஹையர் சோலும் ம், அவங்களுடைய ஹையர் சோலும் இங்க அந்த சோல் வந்து மன்னிப்பு கேட்க போகுது. ம், ம். நீங்க போய் நேர்ல போய் மன்னிப்பு கேளுனா கூட கேட்க மாட்டாங்க, ஈகோ ஈகோ இருக்கு. தடுக்கும். ம்,
ஆனா இது வந்து அந்த சோல், இந்த ஹையர் சோல், உங்களுடைய சோல் வந்து அங்க படிக்கும்போது ஸோ இந்த இந்த சிம்பிள் மூலியமா நம்ம கனெக்ட் ஆகி அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த கனெக்ஷன் கட் ஆகும். நிறைய விஷயங்கள் அந்த கனெக்ட்னால நடக்கும். ஒரு சில தலைவலி, ஒரு சில வழிகள் எல்லாமே வந்து வெளிலேருந்து வர கனெக்ஷன்ஸ்னால நமக்கு நடக்கும். அப்புறம் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உறவுகள் பற்றி. இது தாண்டி 7வது பேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, செய்வினைக்காக, அப்புறம் வெண்மந்திரம், அப்புறம் ஆன்மாக்கள், இறந்து போன ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கான மன்னிப்பு. இது 7வது பேஜ் முழுக்க இந்த ஆன்மாக்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து யாராவது உறவுகள் வந்து நமக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தாலோ இல்ல உறவுகள் நம்ம மேல கோபமா இருந்தாலோ அதுக்காக இந்த 2ல இருந்து 6வது பேஜ் வரைக்கும் நம்ம அதுல உறவுகளுக்கான இந்த பேஜ் எல்லாம் படிப்போம். இந்த 7வது பேஜ்ன்றது என்னன்னா, இறந்து போன ஆன்மாக்கள், அது வந்து நம்ம செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் ஏதோ அவங்க நம்மளோட வந்து தொடர்பு கொள்றாங்க. நம்ம செய்த ஏதோ ஒரு தவறின் காரணமாக தான். இப்போ வந்து ரோட்லயே இப்போ நம்ம சொந்தக்காரங்களே நம்ம மேல பொறாமப்படுறாங்க அப்படின்னா நம்ம பண்ண தவறுனாலதான் அவங்க நம்ம மேல பொறாமப்படுவாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி நடந்துப்போம், நம்ம ஓவரா வந்து பந்தா பண்ணுவோம், அந்த வெளில காமிச்சுப்போம், அதனால பொறாமப்படுவோம். சும்மா யாரும் பொறாமப்பட மாட்டோம். கண்டிப்பா. அதே மாதிரி இது கண்ணுக்கு தெரியாத ஆன்மாக்கள் வந்து நம்ம செய்யற ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக இல்ல ஏதோ நம்மளுடைய எண்ணங்களின் காரணமாக அவங்க நம்மளோட தொடர்பு கொள்வாங்க. இப்போ நிறைய ஒரு சிலருக்கு வந்து தற்கொலை பண்ண ஆத்மாக்கள் வந்து இவங்களோட தொடர்பு கொள்ளும். ஏற்கனவே இவங்க வந்து சாதாரணமா வந்து செத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை அடிக்கடி அப்பப்போ யோசிச்சிருப்பாங்க. இது ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, ஏற்கனவே தற்கொலை பண்ண ஆத்மாக்கெல்லாம் வந்து இவங்களோட இன்னும் சேர்ந்துடும். இன்னும் சேர்ந்துட்டு இன்னும் இந்த எண்ணம் வந்து இவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்போ ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு அந்த பண்ற அளவுக்கு போகுது அப்படின்னா அது ரொம்ப வந்து மன உறுதி வேணும். அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அதாவது அந்த அந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கிறாங்கன்னா சாதாரணமா எல்லாராலையும் பண்ணிட முடியாது. அது ஏதோ ஒரு நம்மளை மீறி ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம்ம கூட இருந்தா மட்டும்தான் அது நம்மளால செய்ய முடியாத நேரத்துல. கண்டிப்பா சின்ன விஷயத்துக்குலாம் அம்மா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு தற்கொலை பண்றது வந்து கற்பனை கேட்டு அது மாட்டிக்கிட்டு அந்த ஒரு 8வது படிக்கிற பொண்ணு விஜயாண்டனி பொண்ணு எதுக்கு தற்கொலை பண்ணாங்க அப்படின்ற ஒரு, ஏன்னா நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஸ்கூல்ல நல்ல பேர் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் ஒரு மர்மமாவே இருந்தது, என்னன்றதே தெரியல, எதுக்கு தற்கொலை பண்ணாங்க அப்படின்றது தெரியாமலே இருந்தது. சோ அந்த மாதிரி இப்படி ஏதாவது நடந்திருக்கலாம், ஏதோ அவங்களுக்கு வந்து அட்டாக் ஆயிருக்கலாம், அவங்களால வந்து அதுல இருந்து வெளில வர முடியாம அந்த டைம்ல வந்து நடந்திருக்கலாம். சோ இதெல்லாம் வந்து இப்ப இந்த ஆன்மாக்கள் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து இது படிச்ச உடனே அந்த ஆன்மாக்கு வந்து புரியும், அந்த ஆன்மா போயிடும். இப்போ சாதாரணமா இந்த மந்திரவாதிங்க இவங்கெல்லாம் இது பண்றவங்க கூட நாங்க ஆன்மாவை இது பண்றோம், அந்த பேயை வந்து இது பண்றோம், நாங்க ஆன்மான்னு தான் சொல்லுவோம், இதுல பேயின்னு சொல்ல மாட்டோம். அது பண்றோம்னா அவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போக வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்கள்ட்ட வந்து ஒட்டிக்கும். ஆனா இது எப்படின்னா, மன்னிப்பு கேட்கும் போது, இதுல படிச்சு மன்னிப்பு கேட்கும் போது இவங்களுக்கு வந்து அந்த சோர்ஸோட போய் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு நம்ம இதுல நடக்குது. இப்போ முந்தா நேத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு வந்து 3 மாசமா தூக்கம் இல்லை. அவங்க மருந்து சாப்பிட்டுருக்காங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. 3 மாசமா வேலைக்கே போக முடியல, வீட்லயே தான் இருக்காங்க இது தூக்கம் இல்லாம. இப்போ நம்மகிட்ட வந்திருந்தாங்க, அக்குபஞ்சருக்காக தான் வந்தாங்க. நான் இதெல்லாம் எதுவுமே பேசிக்கல. வந்தாங்க, முதல்ல நான் அக்குபஞ்சர் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இது படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜை படிச்சுட்டு அதுக்கான ஒரு சாங் ஒண்ணு இருக்கு, அந்த சோல் எலிவேட் ஆகுறதுக்காக ஒரு சாங் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பிளஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் போட்டா அந்த சோலுக்கு புரியும், அது வந்து எங்க போகணுமோ அங்க போயிடும். அது மறுபடியும் மேல போயிட்டு காசல் பாடிக்கு போயிட்டு மறுபடியும் அது வந்து அடுத்த பர்த் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
இத பண்றது வந்து இது பண்றது. மத்தவங்க எல்லாம் வந்து இங்கே மறுபடியும் கொஞ்சம் நவுந்து போகிறதுக்கான வேலையெல்லாம் பார்ப்பாங்க தவிர, ஆனா இதுல என்ன நடக்கும்னா அது மறுபடியும் காசல் பாடிக்கு போய் மேல போயிட்டு மறுபடியும் அதுக்கான ஒரு பிறப்பு எடுக்கிறதுக்கான ஒரு வே வந்து அந்த சோலுக்கே உதவி பண்ணுது. அந்த சோலுக்கே ஒரு உதவி பண்ற மாதிரி தான். ஸோ அவங்க வந்திருந்தாங்க, ஃபர்ஸ்ட் டே வந்தாங்க. நான் பண்ணிட்டு நானே கொஞ்சம் டவுட்டா தான் இது பண்ணேன். சரி ஓகே, நீங்க இன்னைக்கு என்னன்னு போய் பார்த்துட்டு நாளைக்கு காலையில எனக்கு சொல்லுங்க, தூக்கம் வந்துச்சா அப்படி என்னன்று சொல்லுங்க அப்படின்னு. காலையில 6 மணிக்கெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டாரு. சார் எங்க ஒய்ஃப் வந்து நைட்டு நல்லா தூங்குனாங்க அப்படின்னு. ஓகே சார், இன்னைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி நேத்தும் வர சொல்லியிருந்தேன். நேத்தும் வந்தாங்க. நேத்தும் அதே ப்ரொசீஜர் பண்ணிட்டு காலைல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கும் சார் 10 மணிக்கெல்லாம் தூங்கிட்டாங்க, 6 மணிக்கு தான் எழுந்தாங்க அப்படின்னா. முன்ன ஃபர்ஸ்ட் டேயாவது 4 o'clock எழுந்துட்டாங்க அப்படின்னா. இப்போ இது என்னன்னா அவங்களுக்கு டோட்டலி வந்து சோல் அட்டாக் ஆயிருக்கும். நம்ம வந்து சென்ஸ் பண்ணிட்டோம், இதுல வந்து சென்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுல நம்ம சொன்னோம்னா அவங்க இன்னும் பயந்துருவாங்க. இப்போ நம்ம எதுவுமே சொல்லல, நம்ம என்ன வேணும், இப்ப அந்த சோல் அவங்களை விட்டு வெளில போகணும். அதுக்கு என்ன அதுக்கு இவங்க மன்னிப்பு படிக்கணும். ஸோ இவங்கள்ட்ட கொடுத்து இதை மன்னிப்பு படிக்க வச்சு அது முடிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துச்சு. அவங்க ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கே தெரியுது. நான் எதுவுமே கேட்டுக்கல. நெக்ஸ்ட் டே சொன்னாங்க இந்த மாதிரி தூக்கம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நிறைய தூக்கம் வராது காரணமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அது போனா மட்டும்தான் அந்த தூக்கம்ன்றது பேக் டு நார்மல் ஆகுமே தவிர அது இருக்கிற வரைக்கும் தூக்கம் வர்றது கஷ்டம். அந்த மாதிரி நிறைய பேர் இப்பெல்லாம் நிறைய 28 வயசு 27 வயசு பெண்களுக்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், தூக்கம் வர மாட்டேங்குது. கண்டிப்பா திருப்பதியில இருந்து கூட எனக்கு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு 27 வயசு தான் ஆகுதான், ஆனா வந்து தூக்கம் வரல அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு இதை நான் வந்து இதுலயே அனுப்பிச்சு இதை படிங்க. அதே மாதிரி இது பிராணவாயு ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா இடங்களையும் இருக்கு, வேர்ல்ட் லெவல்ல எல்லா இடங்களையும் இருக்கு. ஸோ அங்கங்க சென்டர்ஸ் இருக்கும், அதுல அவங்களுக்கான அந்த ஹீலர்ஸ் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. நீங்க போய் அவங்கள்ட்ட போய் நீங்க என்னவோ கன்சல்ட் பண்ணுங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து ஃப்ரீ ஹீலிங் அண்ட் ஃப்ரீ டீச்சிங்ஸ் தான் மோஸ்ட்லி இது சொல்லி தரது. ஸோ அந்த மாதிரி வந்து இது முழுக்க இந்த மாதிரி ஒரு விஷயம். முதல்ல நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும். உறவுகளா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆன்மாவாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் முதல்ல நம்ம மன்னிப்பு கேட்டாதான் அந்த எனர்ஜி கட் ஆகும். நமக்கு வரக்கூடிய கனெக்ஷன் வந்து கட் ஆகும். அது கட் ஆயிடுச்சுனாலே உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிடும். நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அந்த கெட்ட சக்தி இப்போ ஒன்றும் இல்லை, சுத்தி போடுறாங்க. சுத்தி போடும்போது நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். சுத்தி போடும்போது என்ன நடக்குது, அந்த கல்லுப்பு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிது, நம்மளுடைய ஆறால இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிது. அது சுத்தி போட்ட உடனே ஒரு ஏப்பம் வரும், உடனே ஃப்ரீ ஆயிடும். இது வந்து அந்த அப்போல இருந்து நம்மளுடைய பாட்டி எங்க அம்மா வரைக்கும் இதெல்லாம் இயல்பாவே அவங்க வந்து அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட பண்ணுவாங்க. அந்த குழந்தை மேல ஒரு அன்பின் காரணமா செய்வாங்க. அது உடனே வந்து ரிலீஃப் கிடைச்சிடும். அது அடிப்படை தான் இது. அதை வந்து இன்னும் வந்து என்னெல்லாம் இதுல வந்து அதை பேஸா வச்சுக்கிட்டு இன்னும் அதுல வந்து ஃபுல் டீட்டெயிலிங்கா ஒருத்தங்க நம்ம மேல கோபமா இருந்தா, இல்ல ஒருத்தங்க ஒரு சில நமக்கு செய்வினை வச்சுட்டா, இது வந்து இத படிச்சாலே போதும். செய்வினை 10வது லெவல் வரைக்கும் செய்வினை எல்லாம் போயிடும். அதாவது லெவல்னா இப்போ சாதாரணமா வந்து ஒருத்தவங்க மனசுல வந்து நினைக்கிறாங்க, இவன் வந்து நான் பொறாமையின் காரணமா இவன் வந்து நாசமா போயிடணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் பிளாக் மேஜிக் தான். ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஏதோ ஒன்று அனுப்புறாங்க. அது வந்து ஒரு கம்மியான லெவல், ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து கோயில போய் வேண்டுவாங்க, அவன் வந்து இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும். இன்னும் ஒரு சிலர் வந்து மந்திரவாதிகள்கிட்ட போய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். அந்த எனர்ஜி, அந்த பிளாக் மேஜிக்கோட எனர்ஜி வந்து இன்னும் அதிகமாயிட்டே போகும். அப்போ ஸோ அந்த மாதிரி வந்து இதுல வந்து 10th லெவல் வரைக்கும் நம்ம இந்த அஃபர்மேஷன் அவங்க இங்க வரும்போது படிச்சாங்க அப்படின்னாலே
இல்ல இது வேணும்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு படிச்சாங்க அப்படின்னாலே அவங்களால அந்த பிளாக் மேஜிக் போறத ஃபீல் பண்ணணும். அது அது போனாலே உடம்பு சரியாக ஆரம்பிச்சிடும். உடம்பு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஆக ஆரம்பிக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கட் ஆனாலே அந்த பிளாக் மேஜிக் போகணும். அந்த அந்த ஆரால இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கிளீன் ஆகும்போது, ஆரா கிளீன் ஆகும்போது எந்த அளவுக்கு இதை நம்ம படிக்க 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 என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆரா வந்து நல்ல ஒரு லைட் ஒளியா மாறும். அது வரைக்கும் ஒரு கருப்பா இருக்கு வச்சுக்கோங்க. மன்னிப்பு கேட்க கேட்க நம்ம மன்னிக்க மன்னிக்க மன்னிப்பு கேட்க கேட்க அந்த சோல் வந்து அப்படியே பிரைட்டா மாறும். ஸோ அதுல அவங்களுடைய நோய்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். அக்குபஞ்சர்ல முடிவெளி தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. முடிவெளி தத்துவம்னா என்னன்னா, உயிர் வந்து மனதை கடந்து உடலுக்கு வந்து சேர வேண்டும் அப்படின்னு. உயிர் வந்து மனதை கடந்து உடலுக்கு வந்து சேரணும் அப்படின்னு. இப்ப மனசுதான் இங்க வந்து என்ன உயிரை வந்து தடுத்துட்டு இருக்கு. எந்த காரணமாக? நம்மளுடைய அந்த எமோஷன்ஸ் காரணமாக. நம்மளுடைய பெருமை, பொறாமை, நம்ம நம்ம நம்மளுடைய குணக்கேடுகளும் இதுல இருக்கு. அதுவும் வந்து இது படிக்கும்போது நம்மளுடைய மனசும் மாறும். இப்போ நான் படிக்க படிக்க என்ன ஆகும்னா, அந்த அஃபர்மேஷன்ஸ் படிக்க படிக்க நம்மளுடைய மைண்டும் சேஞ்ச் ஆகும். அந்த பொறாமை எண்ணங்கள், பெருமை எண்ணங்கள் அது எல்லாமே போக ஆரம்பிக்கும். ஸோ அது போக போக நமக்குள்ள அந்த ஒரு ஹீலிங்கை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம். இதுல வந்து இன்னும் அட்வான்ஸ் லெவல்லாம் இருக்கு. இப்போ நான் சொன்னது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். எப்படி மன்னிப்பு கேட்பதன் மூலமா எப்படி சரியாகுது, எப்படி நமக்கு இருக்கக்கூடிய பிளாக் மேஜிக் இதெல்லாம் சரியாகுது அப்படின்றது. இப்போ நீங்க ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க, நம்ம இறைவனோட கனெக்டடா இருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்றது. அது கரெக்ட். அது ஒரு பக்கம். ஆனா அப்படி யாருமே இங்க இல்ல. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா, இப்போ முஸ்லிம்ஸே பாத்தீங்கன்னா இது டோட்டலா நம்பவே மாட்டாங்க. அப்ப நம்பவே மாட்டாங்கன்றப்போ அவங்க இறைவன் அந்த அளவுக்கு இறைவன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, சோ இது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அது இல்லாத பட்சத்துல, அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்துல கொஞ்சம் இறைவன் மேல நம்பிக்கை இருந்தா கூட குணம்னு ஒண்ணு இருக்குல்ல. பலர் வயிறு எறிகிற மாதிரியே இவங்க நடந்துகிட்டாங்கன்னா அது தாக்கத்தானே செய்யும். அதுதான் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுதான் அந்த நம்மளுடைய குணமும் இருக்கு. நம்ம வந்து அந்த மாதிரி வந்து நடந்துக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா இது நடக்கும். அந்த இப்போ நம்ம ஒரு வீடே கட்டுறோம் அப்படின்னா, மத்தவங்க பொறாமப்படுற மாதிரி நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு சிலர் வந்து அந்த ஒரு கார் வாங்கினதுக்கு அப்புறம் தான், ஒரு வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அப்படியே அவங்களோட பிசினஸ் எல்லாம் டவுன் ஆகும். அவங்களுடைய இது நார்மலாவே நம்ம பார்க்கலாம். ஏன்னா மத்தவங்களை வந்து நம்ம காட்டுற மாதிரி நம்ம செஞ்ச செயல்கள், மத்தவங்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய அந்த பெருமையை காட்டினது காரணமாக, பகட்டா நம்ம வந்ததன் காரணமாக அவங்களுடைய கண்கள் படதான் செய்யும். அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்ததான் செய்யும். அந்த மாதிரி இது வந்து இதுல வந்து மன்னிப்பறிக்கை இருக்கு. அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் அஃபர்மேஷன் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் அஃபர்மேஷன் என்னன்னா, ஐ எம் தட் ஐ எம், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் அஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நான் இந்த உடல் அல்ல, நான் நானே தான். நான் இந்த தவறான உணர்வு அல்ல, நான் நானே தான். நான் இந்த தவறான எண்ணம் அல்ல, நான் நானே தான். நான் இந்த குழப்பமான மனம் அல்ல, நான் நானே தான். நான் ஒரு ஆன்மா, என் உடல் என் ஆன்மாவின் ஆலயமாக இருக்கிறது. நான் தெய்வீக சுடர், நான் இறைவனின் படைப்பு, நான் இறைவனுடன் இணைந்திருக்கிறேன். நாளுக்கு நாள் என் கர்ம வினைகளை சரி செய்கிறேன். நான் இந்த தெய்வீக அதுதான் ஆமா, நான் இந்த தெய்வீக வழிகாட்டுதல் மற்றும் திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என் உடல், மனம் மற்றும் ஆன்மா இறைவனின் பரிபூர்ண படைப்பு. நான் இறைவனால் நேசிக்கப்படும் தூய்மையானவன். நான் இறைவனின் விருப்பத்துக்கு ஏற்ப தூய்மையாக வாழ்கிறேன். நான் நானே தான். நான் இறைவனோடு இணைந்திருக்கிறேன், நான் எல்லோருடனும் இணைந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் படிக்கும் போது டைரக்டா உடனே உங்களுக்கு இந்த தலைவலி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த நான் நானே தான்ற ஒரு அஃபர்மேஷன், ஐ எம் தட் ஐ எம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தங்க ஒரு வாட்டி 2 வருஷமா தலைவலினால மொட்டை அடிச்சு பார்த்துட்டாங்க, பல்லு எடுத்து பார்த்துட்டாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க. அந்த தலைவலி போவே இல்லை. என்கிட்ட ஒரே நாள் தான் வந்தாங்க. நான் அவங்களுக்கு இந்த அஃபர்மேஷன், இந்த நான் நானே தான் அஃபர்மேஷன் மட்டும் தான் படிக்க சொன்னேன். அவங்க படிச்சு உடனே 10 நிமிஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு அந்த வலி.
அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த வலி குறைஞ்ச எது பண்ணோம் அந்த வலி குறைஞ்சதே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைய ஆரம்பிச்சது. இதுல இன்னும் சொல்லணும்னா இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்து கோயில்ல இருந்து நிறைய பேர் கனெக்ஷன் வரும். கோயிலுக்கு போறனாலதான் அங்க உள்ள ஏதோ ஒரு ஏதோ அங்க சம்திங் ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகும் ஒரு சிலருக்கெல்லாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆள் தான் நிறைய தலைவலி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து. ஸோ அவங்களுக்கு அதுதான் நடந்தது. அவங்க அதிகமா கோவில் போயிட்டு இருந்த ஒருத்தங்க, அவங்களுக்கு இது படிச்சதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணணும்னா டைரக்டா இறைவனோட கனெக்ட் ஆக வைக்குது. ஏதோ ஒண்ணு அவங்க இறைவனோட கனெக்ட் ஆகாம வேற ஏதோ ஒரு விஷயத்தோட அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க. அப்போ நம்ம இதை படிக்கும் போது நம்ம அந்த இறைவனோட கனெக்ட் ஆகும், டிவைனோட கனெக்ட் ஆகும். அப்போ வந்து உடனே அவங்களுக்கு அந்த தலைவலி குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் அஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னும் இதுல மற்றபடி பெண்களுக்கான அறிக்கை இருக்கு. அதாவது பெண்கள் வந்து எப்பவுமே அந்த ஒரு எமோஷன் ஸ்டேஜ் இருக்கும். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் போற மாதிரி பெண்களுக்கான அறிக்கை இருக்கும். அப்புறம் உடல் உறுப்புகளுக்கான அறிக்கை இருக்கும். அப்புறம் எப்படி வந்து சூரியன்ட்டு இருந்து எப்படி பிராணசக்தியை வாங்குறது, ஒரு மரத்துட்டு இருந்து எப்படி பிராணசக்தியை வாங்குறது, அதாவது அது வாங்கி உடனே உடம்பு ஹீல் ஆகுறத ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து லைவா பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம. இந்த அஃபர்மேஷன் வந்து இது வந்து ஒரு மரத்துல இருந்து பிராணசக்தியை வாங்குறது. ஸோ அதுல வந்து கீழே இருக்கும் எப்படி கேட்கணும் அப்படின்ட்டு. அதை வந்து அவங்க படிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுல போட்டு படிக்கணும். இப்போ வந்து தெய்வீக மரமே நாம் மரத்துக்கு எதிர நின்னுக்கிட்டு, ஆமா கொஞ்சம் தூரம் இருந்தா கூட ஓகே. நாம் இருவரும் இறைவனின் படைப்பு, நாம் இருவருக்கும் இறைவன் ஒருவனே, நான் உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறேன். உங்களுடைய சக்தியில் இருந்து உபரி சக்தியை தான் கேட்கணும், அவங்களுடைய சக்தியை கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து அந்த மரம் வந்து அப்புறம் எனர்ஜி இல்லாம அது வாடி போக ஆரம்பிச்சிடும். ஸோ உபரி சக்தியை தந்து நமக்கு என்ன பிரச்சனையோ, ஏதோ ஒரு வயிறு வலி, தலைவலி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய வயிற்று வலியை தந்து என்னுடைய வயிற்று வலியை குணப்படுத்துவ அப்படின்ற மாதிரி இதுல கேட்கணும். ஸோ அப்படி கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஹீல் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து எங்களுக்கு லைவா பண்ணி காமிச்சது தான். அதை வந்து அப்புறமா நாங்களும் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம். இப்போ இது எங்களுக்கு சொல்லி தரும் போது பெரிய ஒரு 200 பேர் 300 பேர் கொண்ட கிளாஸ் நடக்கும். அதுல வந்து அந்த டைம்ல யாருக்கு ஸ்பாட்ல அப்பவே வந்து தலைவலியோ வயிறு வலியோ என்ன இருக்கோ அப்பவே கூப்பிட்டு அங்க பக்கத்துல ஏதாவது மரம் இருக்கும் அப்படியே நிக்க வச்சு அந்த மரத்துல இருந்து சக்தியை வாங்கி அவங்க வலி எப்படி இருக்குன்னு உடனே கேட்டு உடனே எல்லாமே வந்து ஸ்பாட் ஹீலிங் எல்லாமே பண்ணி காமிக்குது. அந்த கிளாஸ் வந்து எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. அஃபர்மேஷன்ஸ் ஃப்ரீயா தான் தருவாங்க, ஃப்ரீயா தான் சொல்லி கொடுப்பாரு. அவருடைய நோக்கம் இதை நீங்க கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு போய் சொல்லி கொடுங்க. மற்றவங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து சாப்பிட்டுட்டு சரியாகாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் போய் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? இது போனா மட்டும்தான் சரியாகும். அதாவது ஒரு சிலருக்குலாம் வந்து என்னதான் டெஸ்ட் பண்ணாலும் என்னதான் செக்அப் பண்ணாலும் ஒண்ணுமே இல்லை அப்படின்வாங்க. இப்போ ஒரு சோல் அட்டாச்மெண்ட் இருக்கு, இல்ல ஒரு பிளாக் மேஜிக் நிறைய இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து சரியாகாது. அதாவது ஒண்ணுமே இல்லைன்னு தான் காட்டும், இல்லைன்னா என்ன பண்ணாலும் சரியாகாது. அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் இது கிடைக்கும் போது அவங்களுக்கு அப்படி இருக்கும், அப்படி ஒரு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அவ்வளோ திருப்தி அடைவாங்க, அவ்வளோ நன்றிகளோடு நம்மளை பார்ப்பாங்க. ஏன்னா எந்த விதமான மருந்தும் இல்லாம நம்ம ஜஸ்ட் அந்த கரெக்டா அந்த பிராணசக்தியை நமக்கு வாங்க தெரிஞ்சிருச்சு, இல்ல கரெக்டா என்ன பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை போக்கணும்ன்றத நமக்கு இதுல சொல்லி கொடுக்கும். அப்போ அது சரியாகும் போது அவங்களுக்கு வந்து உடனே ஹீல் ஆகாரு. அந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி உடனே டக்குன்னு குணமாக ஆரம்பிக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து ஆட்டிசமோட பிறக்குது, இல்ல ஒரு குழந்தை ஊனத்தோட பிறக்குது அப்படின்னா அதெல்லாம் வேற, அது வந்து கர்மால வரும். ஆனா அதுவுமே கூட இப்போ இந்த மன்னிப்பு அறிக்கை அந்த குழந்தை படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த குழந்தை கிட்ட நம்ம வந்து அந்த நெத்தியில வைக்கும் போதே, ஆஜ்னா சக்கரால வைக்கும் போது, அந்த அஃபர்மேஷன் வைக்கும் போதே அந்த குழந்தைக்குள்ள இருக்க ஒரு சோல் ரீட் பண்ணும்.
அந்த சோல் வந்து படிக்க படிக்க அது அது வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க வந்து இங்க கஷ்டப்படாம இந்த கர்மா பேலன்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு இது எடுக்க பர்த் எடுக்க அது வந்து ரெடி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நடக்கும். அது மாதிரி நம்ம செக் பண்ணலாம் அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு அந்த குழந்தையோட ஆறாலாம் இருக்கு, எந்த அளவுக்கு அந்த குழந்தையோடைய சக்கராஸ் எல்லாம் இருக்கு, பிளாக் ஆயிருக்கா இல்ல கரெக்டா இருக்கா, அதெல்லாம் படிக்க படிக்க சரியாகும். ஸோ அந்த மாதிரி வந்து அது ஒரு கைண்டு. ஆனா இப்போ நம்ம சொல்ல வருது இதுல என்ன மெயினா நம்ம சொல்ல வரோம்னா, இப்போ இருக்கக்கூடிய நல்லா இருக்கும் திடீர்னு நமக்கு வந்து நடுவுல கொஞ்ச நாளாவே வந்து உடம்பு முடியாம போயிடுச்சு, ஏதோ ஒரு காரணம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது மருந்து எனக்கு வேணாம், எனக்கு வந்து நேச்சுரலா சரியாகணும் அப்படின்றப்போ அக்குபஞ்சர், இந்த பிராண வயலட் ஹீலிங் இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்டான வே. எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. மொத்தத்திலே என்னன்னா நம்ம மைண்டு பாடி சோல் இது மூணுமே ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும். அந்த எந்த அளவுக்கு நமக்குள்ள அந்த உயிரோட்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகாம வந்துட்டு இருக்கு, உள்ள அந்த ஃப்ளோ இருக்கு, அதை பொறுத்து தான் இருக்கு நம்மளுடைய ஆரோக்கியம். இப்ப அதெல்லாம் பிளாக் பண்ற மாதிரி நம்மளுடைய ஆரால பிளாக் பண்ற மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்மளுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ, நம்மளுடைய ஆரால அதெல்லாம் இருக்கோ, அப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். அப்போ இது வந்து இது ஒண்ணுமே இல்லை, இதை வாங்கி வச்சுன்னு நமக்கு எப்போல்லாம் என்ன பிரச்சனை படிச்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வேண்டியம் வந்து கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த வேண்டியம் கொடுப்பாங்க, சொல்லியும் கொடுத்துருவாங்க. நீங்களே வந்து உங்களுடைய சக்ராஸ் ஹீல் பண்ணிக்கலாம், ஆரா கிளென்சிங் பண்ணிக்கலாம், ஆர்கன் ஹீலிங் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து அவங்களே செல்ஃபா பண்ணிக்கலாம். எதுவுமே வந்து எங்கள்கிட்ட வாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே அக்குபஞ்சர் பண்றதுனால இதையும் நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு இங்க என்னன்னா வரவங்க வந்து சரியாகும். வரவங்க அந்த பிரச்சனை வந்து வரது எதுக்காக, நீ என்னன்னா பண்ணு எனக்கு சரியாகணும் அப்படின்றதுதான். இப்போ ஸோ அப்போ அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரிசல்ட் கொடுக்கறதுக்காக நம்ம இதையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா முதல்ல நான் அக்குபஞ்சர் முன்னாடி இதான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் அக்குபஞ்சரே படிச்சேன். அப்போ இதையும் நம்ம வந்து அப்போ நான் அக்குபஞ்சர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஏன் நம்ம இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் அப்புறமா அவர்கிட்ட பிராண வயலட் ஹீலிங் அவர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு அவருடைய பெர்மிஷனோட இதை வந்து நான் என்னுடைய சென்டர்ல வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் இது பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தன் தான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிளினிக் செட்டப்ல, அதாவது ஒரு சென்டர் மாதிரி வச்சு அக்குபஞ்சரோட சேர்த்து பண்றது நான் ஒருத்தன். மேபி ஒரு சில டாக்டர்ஸும் யூஸ் பண்றாங்க, ஒரு சில எம்பிபிஎஸ் டாக்டர்ஸும் பண்றாங்க. ஆனா ரொம்ப ரேர், அதெல்லாம் 1-2 எங்கேயாவது இருப்பாங்க, அது தெரியறதே கஷ்டம். என்னன்னா நம்ம வந்து சும்மா வந்து அந்த ஆர்கன்ஸை பார்த்துட்டு இல்லாம அந்த ஆர்கன்ஸ்க்கு வர வேண்டிய எனர்ஜி ஏன் எங்க டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ ஒரு பைப்ல தண்ணி வரலன்னா எங்க அந்த தண்ணி வந்து பிளாக் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை விட்டு நம்ம கொலாவையே போட்டு நோண்டிட்டே இருந்தோம்னா ஒன்னும் ஆகாது. இன்னொரு விஷயம், அந்த சூக்ஷ்மத்தில் ஸ்தூலத்தை மட்டுமே கவனிச்சுட்டு சூக்ஷ்மத்தை விட்டுறோம். நிறைய விஷயங்கள் நடக்குதுன்றது தெரியாது அவங்களுக்கு, நடக்குன்றது தெரிய வேண்டாம். எல்லாம் இந்த இப்போ நம்ம எல்லாமே அந்த மறைவான இதுல இருந்து தான் வந்தது. இப்போ நம்ம சின்ன ஒரு கருவா இருந்தோம் அப்படின்னா அந்த கருவுல இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டம் தான் இவ்வளவு பெரிய உருவத்தை உருவாக்கி இருக்கு, அந்த சக்தி தான் உருவாக்கி இருக்கு. ஒரு மரத்துக்கான விதையில இருக்கக்கூடிய சக்தி தான் அந்த மரத்தை அவ்வளவு பெருசா உருவாக்கி இருக்கு. அப்போ அந்த சக்தி ஓட்டத்துல என்ன பிரச்சனை, அந்த சக்தி ஓட்டத்தை எப்படி சரி பண்றது அப்படின்றது தான் இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இப்போ அக்குபஞ்சரும் அப்படிதான், அக்குபஞ்சரும் அந்த சக்தி ஓட்டத்துல தடை ஏற்படுது, அதை எப்படி சரி பண்றது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய கவனம் ஃபுல்லா அதுல தான், அந்த சக்தி ஓட்டம் எங்க தடைப்படுது. இன்னும் வந்து நம்ம மனசளவுல வரும்போது நம்மளுடைய குணங்கள், இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம், இன்னும் நம்மளுடைய இன்னமும் இது இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு உடம்புல அப்படின்னா இன்னும் நம்ம மனசளவுல வர வேண்டியது இருக்கு. நம்மளுடைய மனசு எந்த அளவுக்கு அந்த குணக்கேடுல இருந்து குணங்கள் மாறுதோ, நம்மளுடைய கெட்ட குணங்கள் எந்த அளவுக்கு குணங்கள் மாறுதோ அந்த அளவுக்கும் நமக்கு ஆரோக்கியம். ஆரம்ப புள்ளி வந்து குணங்கள் கெட்டு போதான். கண்டிப்பா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்றது மருத்துவத்துக்கு சொல்லுவாங்க.
பட் இங்க ஆமா சூக்ஷ்மத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்களையே நம்ம தப்பானதாக இல்லாமல் மத்தவங்களை ஹர்ட் பண்ணா, கடவுள் சொல்லுவாரு எண்ணத்தினால் கூட நீங்க மத்தவங்களுக்கு துக்கம் நினைக்க கூடாது, அது போய் நினைக்க ஹர்ட் கூடாது. பண்ணும், அது உங்களுக்கு பாவ கணக்கு ஆயிடும். சோ அப்படி ஆமா ஹர்ட் ஆகுறது தான் நீங்க வந்து கிளியர் பண்றத வந்து சொல்றீங்க. சோ ஆமா ஆமா பெஸ்ட் நம்ம அந்த மாதிரி கணக்கே வைக்காம, அதாவது கடவுள் சொல்றாரு துக்கத்தை கொடுக்கவும் கூடாது ஆமா எடுக்கவும் கூடாது எடு- அப்படின்னு. சோ ஆமா எடுக்கிற இப்போ மாதிரி நீங்க நடந்துக்கூடாது. ம். வரீங்க, இப்போ நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம், ம். மறுபடியும் இப்ப நீங்க அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. மறுபடியும் அதே தான் நடக்கும். கரெக்ட். மறுபடியும் அதே தான். அதுதான் இப்ப மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கேட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மாறுறதுக்காக தான் மன்னிப்பு கேட்கிறோம். கண்டிப்பா. இனிமே அந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்றதுக்காக தான். ம். மறுபடியும் நம்ம அதே போய் பண்ணிட்டு இருந்தோம்னா அர்த்தமே கிடையாது. நான் அதே போய் பண்ணிட்டு வந்து மறுபடியும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றதுல அர்த்தமே கிடையாது. ஸோ மெயின் அங்கேயே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். மெயினா நம்மளை எப்படி மாத்திக்கிறது, அதுல இருந்து நம்ம எப்படி வெளில வர்றது, நம்மளுடைய குணங்கள் எப்படி மாத்திக்கிறது. ஸோ அதுதான் முழுக்க முழுக்க இறைவழி மருத்துவம் அதை தான் பேசுது. டோட்டலா இறைவழி மருத்துவம் உங்களுடைய குணங்களை பத்தி மட்டும்தான். எந்த அளவுக்கு நீங்க இறை உணர்வுல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த உயிரோட்டத்தை எந்த தடையும் ஏற்படாது. இப்ப நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா மனசுல அந்த உயிரோட்டம் பாதிக்கப்படுது. அந்த மனதை கடந்துதான் வந்து உயிரோட்டம் வந்து இந்த உடலுக்கு வர வேண்டியது, ஆன்மால இருந்து வர வேண்டியது இருக்கு. இப்ப மனசுல அந்த மாதிரி கோவ எண்ணங்கள், காம எண்ணங்கள், பற்று இருக்கு, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, அதிகமா இது இருக்குன்னா அந்த உயிரோட்டம் பாதிக்கப்படும். இந்த உடலுக்கு வர வேண்டிய உயிரோட்டம் பாதிக்கப்படும். அதுதான் முடிவெளி தத்துவம் சொன்னேன். உயிர் மனதை கடந்து உடலுக்கு வந்து சேர வேண்டும். இப்போ இதுலயே வந்து நம்ம ஆன்மால தானே வந்து மனமும் புத்தியும் இருக்குன்னு சொல்றோம். அப்போ அந்த எந்த அளவுக்கு மனசுல வந்து தவறான எண்ணங்களே இருக்கோ, அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்த சோல் கான்சியஸ், பாடி கான்சியஸ்ல இருக்கிற வரைக்கும் அந்த லைஃப் ஃபோர்ஸ் இந்த உடம்புக்கு வராது. இந்த உடம்பு இயங்கணும்னா லைஃப் ஃபோர்ஸ் கண்டிப்பா வேணும். லைஃப் ஃபோர்ஸ் இல்லாம, உயிரோட்டம் இல்லாம இந்த உடம்பு இயங்காது. அப்ப எந்த அளவுக்கு நீங்க சோல் கான்சியஸ்க்கு மாறுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அந்த ஆன்மாவின் பக்கம் திரும்புகிறீங்களோ, அந்த ஆன்மாவில் உள்ள பேச்சை நீங்க கவனிக்கிறீங்களோ, அதுல வாழ்றீங்களோ, அதோடைய எச்சரிக்கைகள் நீங்க பயந்து வாழ்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உயிரோட்டத்தை வந்து பாதுகாக்க முடியும். உயிரோட்டம் வந்து பாதிக்கப்படாது. அப்ப அதுலதான் நம்மளுடைய இதெல்லாம் எல்லாம் பண்ணாலுமே, இதெல்லாம் நீங்க இப்ப எனக்கு பிரச்சனை இருக்கு வரீங்க, சரி பண்ணியாச்சு. ஆனா மறுபடியும் அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இந்த மாதிரி இறைவழி பக்கம் வர வேண்டியது, நம்மளுடைய குணங்களை மாற்றுவதன் பக்கம் நம்ம வர வேண்டியது. இதெல்லாம் அப்பப்போ டக்கு டக்குன்னு வந்து ஈஸியா பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிளாக் இருக்கு, அதெல்லாம் இருக்குன்னா எப்படி சரி பண்றதுன்றது நமக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை மாத்திக்கிறதுக்காக நம்ம தான் வந்து மெனக்கட வேண்டியது நம்ம கையில தான். அது கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும். நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காகவாவது நம்ம வந்து நம்மளுடைய குணங்கள் மீது கவனம் செலுத்தி ஆகணும். அந்த சோல் கான்சியஸ் பக்கம் திரும்பணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கவனமா இருக்கும். பாடி கான்சியஸ்ல இருக்க இருக்க சோலை விட்டுட்டு இந்த பாடி மட்டும் வாழ முடியாது. இந்த பாடிக்கு கண்டிப்பா சோல் வேணும், அந்த உயிரோட்டம் வேணும், அந்த உயிர் வேணும். அப்போ உடம்ப பாத்துக்கிறதுன்றது எந்த அளவுக்கு நம்ம சோல் கான்சியஸ்ல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உடம்பு நல்லா இருக்கும். அந்த குணங்கள்ல இருந்து அந்த பண்ண மாட்டோம். சோ அதுதான் இது வந்து. ஓகே பிரதர், நம்ம கிளினிக் எங்க இருக்கு பிரதர்? நம்ம கிளினிக் வந்து சென்னையில கொளத்தூர்ல இருக்கு. சரி, ஓகே. கொளத்தூர் டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் கிட்ட நம்மளுடைய கிளினிக் இருக்கு. சரி, ஓகே. ஸோ வரணும் அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை இது வந்து பிராணா வயலட் ஹீலிங் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஹீலிங்லேயே வந்து நம்ம வந்து கைட் பண்ண முடியும். அதாவது அதுக்கான அஃபர்மேஷன்ஸ் என்ன நம்ம வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம். நம்ம என்னன்றது இங்கேருந்து சென்ஸ் பண்ண முடியும். இதுல டிஸ்டன்ஸ் ஹீலிங்கே பண்ண முடியும். அது வந்து நம்ம டிஸ்டன்ஸ்லேயே என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கான என்ன படிக்கணும், என்ன ஏதுன்றதை நம்மளால டிஸ்டன்ஸ்லேயே சொல்ல முடியும். அப்படியும் இல்லை சரியாகலை அப்படின்னா அந்த சைட்ல யார் இருக்காங்களோ, நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அங்க யாராவது கண்டிப்பா ஒரு டிஹெச்எஸோ இல்லை அங்க பிஹெச் சென்டரோ ஏதோ ஒன்று இருக்கும். அங்க வந்து நம்ம வந்து உங்களை கைட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வேணா நீங்க கமெண்ட்ல கமெண்ட்ல கேட்டுக்கோங்க. அட்ரஸ் பெருசா இதை தொடர்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க கமெண்ட்ல கேட்கும்போது நாங்க கைட் பண்றோம். சரி, ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். நிறைய வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? கேள்விகள் அப்படிங்கிறத விட எனக்கு கடவுள் கொடுத்த ஞானம் ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு நீங்க சொல்ல சொல்ல.
எனக்கே ஜென்ரலா என்ன தோணும் அப்படின்னா, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வரும் குழந்தையில இருக்கும்போது. அந்த குழந்தைங்க வளர வளர பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்குள்ள கோபம் இருக்கும். பட் மேபி அவங்களுடைய சூழ்நிலை அந்த கோபத்தை வெளிப்படுத்தாத ஒரு சூழ்நிலையில அவங்க வளரலாம். ஆனா ஏதோ ஒரு டைம்ல வரும் இல்லையா? அப்போ வரும் அவங்களுக்கு கோபம் பயங்கரமா. அந்த டைம் மறுபடியும் அந்த ஃபிட்ஸ் வரும். ஸோ அப்ப என்னன்னா, அந்த ஃபிட்ஸ் வரவங்களுக்கு அந்த கோபத்த அது முன் ஜென்மத்துல அந்த அந்த ஒரு ஒரு ஆக்ரோஷத்தோட அது இறந்திருக்கு. மேபி கொலை பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஸோ அப்ப அந்த அந்த ஒரு ஆக்ரோஷம் அது வந்து அடுத்து மறந்தாச்சு. சம்பவம் மறந்தாச்சு. ஆனா அத உடம்பு அனுபவிச்சுட்டு இருக்குது. அது சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போது அது ட்ரிகர் ஆகுது. அதெல்லாம் வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் ரெகுலரா படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அந்த சோல்ல இருந்து மாற ஆரம்பிக்கும். சோல்ல இருந்து மாற ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இதுல வந்து நிறைய ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ரீசெண்டா கூட ஒருத்தவங்களுக்கு ஹெச்ஐவி இருந்தது. ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்தது. ஸோ அப்போ அவர் வந்து இதுல அந்த சிவா சார் அவரை வந்து கான்டாக்ட் அவர் வந்து ஹீலிங் கிளாஸ் அவர் வந்து அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து நிறைய பிளாக் மேஜிக் இருந்தது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவர் சொன்னதை கண்டினியூஸா அஃபர்மேஷன்ஸ் படிச்சுட்டு டெய்லி ஹீலிங் பண்ணிட்டு வர சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அவர் 6 மாசம் அதை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் செக் பண்ணப்போ ஹெச்ஐவி நெகட்டிவ் வந்துச்சு. அந்த மாதிரி மறுபடியும் இப்பவும் இன்னொரு 6 மாசம் நீ வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் போய் செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த கெட்ட சக்தியின் காரணமாக நமக்குள்ள வந்து ஒரு சில நோய்கள் இருக்கும். அந்த கெட்ட சக்தி எப்படி நீக்கிறதுன்றது தெரியும். அது எப்படி போக்கிக்கிறது, எப்படி அந்த நம்ம எந்த அளவுக்கு நம்ம லைட்டா மாறுறோமோ, ஒளியாக மாறுறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு உடல்ல இருக்க நோய்கள் எல்லாமே கண்டிப்பா சுகமா மாறும். அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு மைண்ட் செட் நம்ம வரணும். முதல்ல வெறும் மருந்து 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 எது எடுத்தாலும் மருந்து அப்படின்ற இதுல இருந்து நம்ம வெளில வந்து நம்மளுடைய உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அந்த மறைவான சக்தியின் மீது அதுல நம்ம வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. அதை சரி பண்ண வேண்டியது இருக்கு. அங்க ஏதோ தவறு இருக்கு, அது சரி பண்ணா இது சரியாயிடும்ன்றதுல நமக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கண்டிப்பா. ஏன்னா இது வந்து உடல் வியாதி இப்ப சமீபமா நமக்கு ஒரு பெரிய துரோகம் நடந்தாலே அது நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் இறந்து சில மாதங்களே மனைவி இறந்துருவாங்க. அந்த ஒரு அட்டாக் அவங்களுக்கு அது ஒரு எமோஷனலா பெருசா பாதிக்கப்படுது அந்த அட்டாச்மெண்ட். ஸோ ஒரு அழியக்கூடிய மனிதன் மீது வச்சிருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் வந்து ஏன்னா உடனே பாத்தீங்கன்னா மற்றவர்களோட நடவடிக்கை எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். கணவன் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பொண்ணுக்கு மரியாதை இல்லையா? இறந்த உடனே பையனை மதிக்க மாட்டான். அதெல்லாம் அவங்க சின்ன சின்ன வார்த்தை கூட அவங்களை பயங்கரமா பாதிக்கும். என் கணவன் இருந்தா எனக்கு இப்படி நடக்குமா, அப்படி நல்ல பாடியா இருந்தவங்க எல்லாம் அப்படியே ஒல்லிய மெலிஞ்சு இறந்து போயெல்லாம் பார்த்துருக்கிறேன் 1 வருஷத்துக்குள்ளேயே கணவன் இறந்து. ஸோ அப்ப இது வந்து அந்த எமோஷனலி இண்டிபெண்டா இருக்கிறது முக்கியம். அந்த இண்டிபெண்ட் கடவுளோட டிபெண்டா இருக்கும்போது மட்டும்தான் சாத்தியம். மட்டும்தான் இது படிக்கும் போது அந்த எமோஷனலி அந்த எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாகும். நீங்க கண்டிப்பா ஏதோ இப்போ எமோஷனல் ஆகுறாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு பிரச்சனை, யார் மேலேயும் ஏதோ ஒரு கோவம், நம்மளே வந்து யார் மேலேயும் ஒரு கோவம் இருக்கு அப்படின்னா தொடர்ந்து அந்த எண்ணங்கள் வந்துட்டே இருக்குன்னா அது முதல்ல யாரை பாதிக்குது, நம்மளதான் பாதிக்கும். அப்ப அதுல இருந்து எப்படி வெளில வரணும்ன்றதான் முதல்ல நம்ம பார்க்கணும். அப்ப அதுக்கு இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு தாட் வருது அப்படின்னாலும் நீங்க இதை எடுத்து படிச்சீங்க அப்படின்னாலே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு ஒரு டைம்ல அது டோட்டலா எல்லாமே போயிடும். எல்லாம் வந்து நான் ரொம்ப பர்சனலாவே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து அதுல வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. அது என்னன்னா இது என்னன்னா எத்தவொடனே யாருமே வந்து இங்க வர்றவங்களே வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த விஷயங்கள் வந்து நம்ம இந்த பிளாக் மேஜிக் பத்தி இதெல்லாம் நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பிளாக் மேஜிக், சோல் அட்டாச்மெண்ட் இதெல்லாம் வந்து யாரும் எடுத்த உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா அடிபட்டு வந்தப்புறம் தான் வருவாங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டு எங்கேயுமே சரியாகலன்னு போது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏதோ அவங்கள வந்து அவங்கள்ட்ட இருந்து காசு கொடுங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா இதுல மட்டும்தான் எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பாங்க, ஃப்ரீயா சொல்லி தருவாங்க. அப்படி வேற யாருமே அந்த மாதிரி ஹீலிங் கிளாஸ் வந்து யாருமே அந்த மாதிரி சொல்லி கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. இந்த வேண்டெல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க 2017 அட்டென்ட் பண்ணும்போது. இப்போ வந்து ஓரளவுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அத வந்து ஒருத்தரே வந்து ஒரு 20-30 வேண்ட் வாங்கி வச்சுக்கிறது.
அவருடைய நோக்கம் என்ன, எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க இதை அவங்க இந்த எல்லாரும் அவங்க பிரச்சனையை வந்து அவங்களுடைய வலியை வந்து அவங்களே சரி பண்ணிக்கணும். இப்போ ஒரு பீரியட்ஸ் பெயின் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த வேண்ட் இருந்தா போதும், அஃபர்மேஷனும் வேண்ட் இருந்தா போதும், ஜஸ்ட் 5 minutesல ஹீல் பண்ணிட முடியும். அதே மாதிரி இப்போ யாருக்காவது பீரியட்ஸ் பெயின் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஹீலிங் நம்மளால பண்ண முடியும். அந்த பெயின் எப்படி குறையிறதுன்றது நீங்க ஃபர்ஸ்ட் விட்னஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே வந்து இதை வந்து வாங்கி நீங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த பெயினை வந்து அந்த அளவுக்கு சஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பல்லு வலி, ஒரு தலைவலி, முதுகு வலி, எந்த வலியா இருந்தாலும் சரி, பேண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களால ஈஸியா ஹீல் பண்ண முடியும். அது எப்போ சரியாகாது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பிளாக் மேஜிக், நிறைய கார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்கு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எடுத்தோடனே ஹீல் பண்ண சரியாகாது. அப்போ என்ன பண்ணா அஃபர்மேஷன் படிச்சு அதெல்லாம் கட் ஆச்சான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் கட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஹீல் பண்ணீங்கன்னா ஹீல் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கு இதுல. ஸோ அந்த மாதிரி யாருக்கு வலி இருந்தாலோ டிஸ்டன்ஸ் ஹீலிங் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணணும். நம்ம டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணுவோம். கண்டிப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க காரணமே இல்லாம திடீர்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ஆமா, முதல்ல அது பயந்துடக்கூடாது. நம்ம ஏதோ என்னாச்சோ ஏதாச்சோ எதுவா இருக்கும் அதுக்கு போய் உடனே போய் ஸ்கேன் அது இதுன்னு எதுவுமே இருக்காது. கண்டிப்பா நீங்க எல்லாமே எனர்ஜி வைஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, அப்ப ஏதோ ஒண்ணு நம்ம கனெக்ட் ஆகுது, ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால எனக்கு வந்து ஏதோ ஒரு வலிக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து மயக்கம் வர்றது வந்து சோல் அட்டாச்மெண்ட்னால கூட சோல் அட்டாச்மெண்ட்னால நடக்கும். அந்த சோல் போயிடுச்சு அப்படின்னா இவங்க தெளிவாயிடுவாங்க. கண்டிப்பா. ஒரு சிலருக்கு நெஞ்சில யாரும் ஏறி உட்கார்ந்த மாதிரி இருக்கும், நெஞ்சு பாரமாவே இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சோர்வாவே இருக்கும், நடக்கிறது கூட கஷ்டப்படுவாங்க. இப்ப நம்ம தனியா இருந்தா நடந்துடலாம், கூட நம்ம கிட்ட கண்ணுக்கு தெரியாம ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி நம்மளால நடக்க முடியும், ஏதோ கஷ்டமாவே இருக்கும். அப்ப இத நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து வெளில வந்தோம். வேற ஒரு டைமென்ஷன்ல நோய்க்கான காரணத்தை நம்ம அழைத்து இருக்கிறோம். கண்டிப்பா இதை நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்னுடைய தேடல் இது எல்லாமே வந்து என்னுடைய தேடல். அதாவது மருந்து மாத்திரை இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கே போகாம வேற ஒரு டைமென்ஷன்ல பார்க்கணும் அப்படின்றத இங்க வந்து இப்போ இன்னைக்கு ஒரு 10 years இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தேடல்ல நான் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் வந்து இப்போ இங்க சொல்லியிருக்கேன். என்னுடைய அதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. தெரிஞ்ச விஷயத்த ஏதோ நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இதன் மூலியமா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிய வந்து நீங்க என்கிட்ட தான் வரணும்னு அவசியம் கிடையாது. பிராணா வயலட் ஹீலிங் அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே வரும். அதுல போய் யார்கிட்ட வேணா நீங்க வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஹீலர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட கான்டாக்ட் பண்ணி உங்க என்ன பிரச்சனையும் நீங்க இது பண்ணலாம். கிளாஸ் வந்து ஃப்ரீயா அட்டென்ட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ஓகே, நீங்க பலன் அடையணும் அப்படின்றது தான், அந்த அந்த கஷ்டத்துல இருந்து வெளில வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், உங்க நேரத்தை. ஓகே பிரதர். ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ்.